எப்படி சென்னை எல்லாம் இருக்கும்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளை வச்சு மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. சென்னைக்குள்ள தத்தளிக்கிறீங்களா, போட்டு வேணுமான்னு வேற மாவட்டங்கள் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் இந்த முறை பெய்த மழையில் மீம்ஸும் போட முடியல, ஒன்னும் போட முடியல. இடுப்பளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய அளவிற்கு, புயல் எப்போது வந்தது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சென்னையை மாற்றி காட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும். சரி, சென்னையை காப்பாத்திட்டோம்னு பார்த்து இந்த பக்கம் திரும்பினா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை எல்லாம் பயங்கரமான வரலாறு காணாத மழை. வானிலை ஆய்வாளர்களாலேயே அதை ஒன்னும் பண்ண முடியல, சொல்ல முடியல. அந்த இடத்தில் யாரை பார்த்து வாரிசு அரசியல்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்களோ, யாரை பார்த்து தரக்குறைவாக பேசுகிறார்களோ, இவர் யார் என்று கேட்கிறார்களோ, அந்த துணை முதலமைச்சர் பயணித்த தூரங்களை மட்டும் நல்லா கேட்டுக்கங்க. 3 நாட்களில் 200 கிலோமீட்டர் பயணிக்கல, 500 கிலோமீட்டர் பயணிக்கல, 1000 கிலோமீட்டர் பயணிக்கல, 2000 கிலோமீட்டர்கள் 3 நாட்களில் பயணித்தவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். எதுக்கு பயணிக்கிறாங்க? சும்மா போய் மக்களை பார்த்துட்டு வர்றதுக்கா? ஹெலிகாப்டர் சுத்துற ஹெலிகாப்டர்ல நின்னு பாக்குறதுக்கா? ஏதோ ஒரு இடத்தில் நின்னுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்னைக்கு பல நடிகர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் இங்க நிக்கிறேன், நீ ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நல உதவி வாங்கிட்டு போன்னு வீட்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாதி நடிகர்கள், புதுசா கட்சி தொடங்குறவங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பவர்கள் அவர்கள். ஒர்க் ஃபார் பீப்புள் என்று மக்களுக்காக வேலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அண்ணன் உதயநிதி நிரூபித்தார்கள்.